தமிழின் மகத்தான் கல்வெட்டியல் அறிஞரும் வரலாற்று ஆசிரியருமான தீவை சதாசிவ பண்டாரத்தை பற்றி பார்க்கலாம். கும்பகோணம் திருப்புறம்பியத்தில் 1892 ஆகஸ்ட் 15 பிறந்த தீவை சதாசிவ பண்டாரத்தார் தொடக்கத்தில் தமிழாசிரியராக பணியாற்றி பின்னர் சிறந்த கல்வெட்டு அறிஞராக உருவெடுத்தார். மாட்டு வண்டியிலும் கால்நடையாகவும் பல இடங்களுக்கு சென்று கோயில்களில் உள்ள கல்வெட்டுகளை நேரடியாக ஆய்வு செய்து எளிய தமிழில் வரலாற்று நூல்களை எழுதினார். 1930 குலோத்துங்க சோழன், 1940 பாண்டியர் வரலாறு ஆகிய நூல்களை வெளியிட்டார். 1949 இவர் எழுதிய பிற்கால சோழர் சரித்திரம் வரலாற்று ஆய்வுக்கு பெரும் ஆவணமாக அமைந்தது. கல்கி, சாண்டில்யன் போன்ற நாவலாசிரியர்களின் வரலாற்று படைப்புகளுக்கு இவருடைய நூல்களே முதன்மை சான்றுகளாக திகழ்ந்தன. வெளிமாநில தமிழ் கல்வெட்டுகளையும் தேடி ஆவணப்படுத்திய இவர் 1960 ஜனவரி 2 அன்று மறைந்தார். தமிழர்களின் வரலாற்றை எளிய தமிழில் பதிப்பித்த சதாசிவ பண்டாரத்தாருக்கு தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் என்றும் உண்டு.